வணக்கம் மக்களே, இன்றைக்கி ஒரு சின்ன ட்ரிப்பு தான் போயிருந்தேன் எண்ணூருக்கு. யூஸ் பண்ணுற செட்டப்பு லுக்கானா மேக்னம் ராடு அல்ட்ராலைட் இது, அண்டு ரீல் வந்து கிளிம்மர் 200. இதுவும் லுக்கானா பிராண்டு தான் வரும். கூட நம்ம கடல் உழவன் சேனல்லேருந்து சந்திரபுரவும் ஜாயின் பண்ணார். ஆக்சுவலி நான் தான் அவர் கூட ஜாயின் பண்ணேன்னு சொல்லணும். காஸ் பெயிட் ஃபிஷிங் செட்டப் டெக்னிக் பற்றி ஐடியாவே இல்லாத ஆள் நான். இன்றைக்கி அதை பக்காவாக என்ஜாய் பண்ணுறேன்னா முழு காரணம் அவர் தான். அவர் சேனல் செக் அவுட் பண்ணுங்கள். பெயிட்டு வச்சு மாஸ் காட்டுவாப்பில், உங்களுக்கும் லேர்னிங்காக இருக்கும். ஆல்சோ நான் போனது வந்து ஈவினிங்கில் கரெக்டாக ரைசிங் டைடு. ஸோ இன்றைக்கி ஒரு வேட்டை இருக்குதுன்னு எதிர்பார்த்தேன். அதே மாதிரி நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. ஆல்சோ கடல் வந்து பயங்கர மோசமாக இருந்துச்சு. ஏதோ கள்ளக்கடல் நிகழ்வாமே, சடனாக பெரிய ஆளை வருமா, ஃபிஷர்மேன் கடலுக்கு போகக்கூடாதான் அப்படி இப்படின்னு பயங்கரமாக பயங்க அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. சரி, இருந்தாலும் பார்த்துக்கலாம். வீட்டில் மீன் கேட்டாங்க, கொஞ்சமாச்சும் ஏதாச்சும் பிடிச்சிட்டு வாடா குழம்புக்குன்னு. அதனால தான் சரி டக்குன்னு ஒரு பிளான் போட்டோம். கொண்டு போன பெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை இறால் தான். லாஸ்ட் வீடியோ காட்டுப்புள்ளியில் அல்ட்ராலைட் பெயிட் ஃபிஷிங்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா நான் அந்த இறால் காமிச்சிருப்பேன் கிளியராக. அந்த இறால் தான் பயங்கரமாக ரிசல்ட் இருக்குது. மற்ற நிறைய யூஸ் பண்ணியாச்சு, மடவை அண்டு மத்தி மீன் அது இதுன்னு யூஸ் பண்ணியாச்சு. ஆனால் இந்த இறாலுக்கு இருக்கிற ரிசல்ட்டு வேறு எதுலையுமே நான் பார்க்கல. ஸோ நீங்கள் போகாமல் இருந்தால் இந்த இறாலை நீங்கள் அந்த ஃபோட்டோ பாருங்கள், அந்த இறால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அந்த இறால் அழகாக உரித்து கீழே 16வது நம்பர் முள், மேலே சிங்கர் வர மாதிரி செட்டு கட்டிடுங்க. அழகாக கோர்த்துருங்க. கோர்த்து நீங்கள் நிற்கிற கல் டெட் எண்டுக்கு வந்துடுங்க. தண்ணிக்கு பக்கத்தில் நின்று அதிலேருந்து ஒரு 10லேருந்து 15 அடிக்குள்ளே, ரொம்ப கிட்டவும் போடக்கூடாது, ரொம்ப டீப்லேயும் போடக்கூடாது. கரெக்டாக அந்த கல் முடிகிற இடம் 10லேருந்து ஒரு 15 அடிக்குள்ளேயே அந்த ரேஞ்சுக்குள்ளேயே கேஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டிஃபாக பிடிச்சிட்டு வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான், ஏன்னா ஸ்டிஃபாக பிடிக்காமல் நீங்கள் வந்து வேறு ஏதோ வேலை செஞ்சுட்டு சும்மா நான் கேஸ்ட் பண்ணிவிடுவேன், லூஸாக விட்டுட்டு இல்லைனா பண்ணு வந்து கட்டையை வந்து கீழே வச்சுருவேன், இல்லை ராடை வந்து எங்கேயாச்சும் சொறி வச்சு நான் வெயிட் பண்ணுன்றதுக்கு இது சர்ஃபிஷிங் கிடையாது. ஏன்னா உள்ளே அடிக்க போகிற மீனுங்க எல்லாமே குரலி, நம்ம எம்ஜே, ஃபிங்கர் மார்க்கு, குரூப்பரு, இந்த மீனுங்க எல்லாத்தோடைய விஷயமே அடித்த போயிட்டு டக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டு கல்லுக்குள்ளே போகிறது. ஸோ உங்களுக்கு மீன் அடிச்சுதா அடிக்கலையான்ற ஐடியாவே இருக்காது. ஆல்சோ நான் அங்கே ஃபஸ்ட்டு கேஸ்ட் பண்ணும்பொழுதே எனக்கு சூப்பராக ஒரு வரிப்பாறை அடிச்சுது. ரொம்ப குட்டி இல்லை. ஆல்சோ இன்றைக்கி கேட்ச் அண்ட் ரிலீஸ் பண்ணுற ஐடியாவும் இல்லை. லூர் ஃபிஷிங் பண்ணும்பொழுதும் சரி, அல்ட்ராலைட் பண்ணும்பொழுதும் சரி, ரொம்ப பொடி மீன் வந்துச்சுன்னா நான் கேட்ச் அண்ட் ரிலீஸ் பண்ணுவேன். கண்டிப்பாக அதை பண்ணுங்கள். நீங்கள் அதை பிடிச்சி உங்கள் கையால் ஒரு மீனை ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு வர ஃபீலு கண்டிப்பாக உங்களுக்கு வித்தியாசமாக தான் இருக்கும். அந்த வரிப்பாறைக்கு அப்புறமா ஒரு ½ அன் ஹவருக்கு எனக்கு எந்த ஸ்ட்ரைக்குமே இல்லை. அதுக்கப்புறம் நான் ஸ்டார் கல் மேலே ஏறிட்டேன். நீங்கள் அந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த எண்ணூர் ஜெட்டிஸில் ஸ்டார்டிங்கில் தான் இந்த ஸ்டார் கல் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல தான் நான் ஆல்ரெடி குரூப்பர் பிடிச்சிருந்தேன். உங்களுக்கு அந்த இடமே சொல்கிறேன், அந்த இடத்துக்கு போங்க, அங்கே ட்ரை பண்ணுங்கள், லூர் ட்ரை பண்ணுங்கள். ஈவினிங் டைமில் கண்டிப்பாக குரூப்பர் அடிக்குது. அங்கே அடிக்கலைனாலும் அதுக்கு மேலே அந்த ஸ்டார் கல் மேலே ஏறிடுங்க. ஸ்டார் கல் மேலே ஏறி அங்கே ட்ரை பண்ணுங்கள். எனக்கு பேக் டு பேக் ஸ்ட்ரைக் இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு ஃபிங்கர் மார்க் அடிச்சுது, அதுக்கப்புறம் சின்ன சைஸ் குரூப்பர் ஒன்று அடிச்சுது. அந்த குரூப்பருக்கு அடித்ததுக்கப்புறமா ஒரு நல்ல ஒரு 1/4 கிலோ சைஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தது, ஒரு நல்ல சைஸு, நல்ல ஒரு டைமும் போச்சு. ஏன்னா வெறுமனே போட்டு எதுவுமே இல்லாமல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது. மீன் நல்ல கடி இருந்துச்சு. நிறைய மீன் மிஸ் பண்ணோம், நிறைய மீன் கிடச்சிது. அப்புறம் லேட் நைட் ஆகிட்ட பிற்பாடு வீடியோ எடுக்கிறதுக்கு ரிஸ்க்காக இருந்ததுனால வீடியோவும் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான் மக்களே, இது ரொம்ப ஷார்ட் ட்ரிப் தான். மீன் இப்போ நல்லா அடிக்குது. அங்கே போய் லூரும் ட்ரை பண்ணுங்கள், பெயிட்டும் ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம லைஃப்பில் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம டைம். அதை கொடுத்து தான் அந்த அந்த ஏரியாவுக்கு நம்ம ஆங்கிலிங் பண்ண போகிறோம். ஸோ ரிவார்டு கிடைக்காம நம்ம வீட்டுக்கு போனால் கஷ்டமாக தான் இருக்கும். வீட்லேயும் நம்ம எத்தனை நாள் ரிட்டர்ன் போயிட்டு சும்மாவே வரது, என்னடா சும்மாவே வரேன்னு கேட்பாங்க. அதனால் நீங்கள் வெறுமனே போகிறதுக்கு பதில் ஒரு 50 ரூபா கேரா வாங்கிட்டு போங்க. ஃபஸ்ட்டு பெயிட் ஃபிஷிங் பண்ணுங்கள். பெயிட் ஃபிஷிங் பண்ணி ஈவினிங் டைமில் போங்க, பெயிட் ஃபிஷிங் பண்ணுங்கள். ஒரு லம்சமான அமௌண்ட், ஒரு 10 மீன் 15 மீன் பிடிச்சிருங்க, பிடிச்சி வச்சுக்கோங்க. நைட் டைமு ஒரு 2 ஹவர்ஸ் ட்ரை பண்ணுங்கள். லூர்ஸ் ஷ்ரிம்ப் எடுத்துகிட்டு போங்க, ஸ்குஜிஸ் எடுத்துகிட்டு போங்க, சாஃப்ட் லூரு, கர்லி டைல் பெருசாக 5 இன்ச் சைஸ் எடுத்துகிட்டு போங்க. எம்ஜிஓ குரூப்பரோ ட்ரை பண்ணுங்கள். அடிச்சதுன்னா ஆட் ஆன் லக்கு, அடிக்கலைனாலும் வீட்டுக்கு போகும்போது ஒரு மன நிம்மதியோடு நீங்கள் வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போனோன்னா அந்த மீனை வறுத்து சாப்பிடும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். எவ்வளோ மீன் பிடிச்சோன்ற வீடியோ வந்து சந்திரபுரம் சேனலில், கடல் சேனலில் ஷார்ட்ஸாக போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் சேனலையும் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன ஐடியாவையும் ஃபாலோ பண்ணுங்கள். பெயிட் ஃபிஷிங்கும் பண்ணுங்கள், லூரும் பண்ணுங்கள். வீட்டுக்கு மீன் இல்லாமல் போகாதீங்க. அப்போ தான் நம்ம வீட்லேயும் நெக்ஸ்ட் டைம் அனுப்புவாங்க. ஸோ பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி ஃபிஷிங் மக்களே.